குருவாழ்க, குருவே துணை, குருவடி போற்றி. ஜோதிட நேயர்கள், ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குருச்சந்திர வடிவேல். இப்போ பார்த்தீங்கன்னா 2024 குரோதி வருடத்தின் டிசம்பர் மாதத்திற்கான பலாபலன்கள் பார்க்க இருக்கிறோம். நம்ம ஒவ்வொரு மாதமும் பார்த்தீங்கன்னா மாத பலன்கள், கிரக பெயர்ச்சி பலன்கள் அப்படிங்கிறத தொடர்ச்சியாக நம்ம கொடுத்துக்கிட்டு வரோம். அந்த வகையில் இந்த மாதம், இந்த வருடத்தின் கடைசி மாதமான டிசம்பர் மாதத்திற்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத, என்ன செய்யலாம், என்ன செய்யக்கூடாது, என்ன விதமான வழிபாடுகள் உகந்ததாக இருக்கும் அப்படிங்கிறதை பற்றி முழுமையாகவும் தெளிவாகவும் விரிவாகவும் நம்ம பார்க்க இருக்கிறோம். அந்த வகையில் உங்களுடைய ராசியான கன்னி ராசிக்கு எப்படி இருக்குது? காலச்சக்கரத்தின் 6வது ராசி தாங்க கன்னி ராசி. இந்த கன்னி ராசியை பொறுத்த வகையில் ராசிநாதன் சொல்லக்கூடிய புதன் 3ஆம் இடத்துல சூரியனோடு அமர்ந்திருக்கிறார், முயற்சி ஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறார். அப்போ வெளிநாடு, வெளியூர் போகணும், இடம் விட்டு இடம் மாறணும் அப்படிங்கிற ஒரு அமைப்பெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. சிறு பயணங்கள் நல்லா இருக்குது. அரசு சார்ந்து தடைப்பட்ட விஷயங்கள் நடக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. புத்திசாலித்தனம் செயல்படக்கூடிய அமைப்பு இருக்குது. திறமைகளை வெளிப்படுத்த வேண்டிய காலமாக இந்த காலம் இருக்குது அப்படின்னு சொல்லணும். அடுத்து பார்த்தோம்னா கமிஷன் தொழில்கள் வெற்றி பெறும். எந்த அளவுக்கு முயற்சி எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வருமானத்தை ஈட்டக்கூடிய காலமாக இந்த காலம் உங்களுக்கு அமைஞ்சிருக்குது அப்படின்னே சொல்லணும். அப்போ உங்களை பொறுத்த வகையில் ராசியிலே கேது பகவான் இருக்கிறது அப்படிங்கிறது கொஞ்சம் மைண்ட் வைஸாக, உடல் ரீதியாக கொஞ்சம் இறுக்கமான சூழ்நிலை அப்படிங்கிறது உண்டு. அது மட்டும் இல்லாமல் என்னென்னா கொஞ்சம் அவநம்பிக்கைகள் இருக்கும். இந்த காலத்தில் இதை தொடங்கினா நல்லா இருக்குமா, நல்லா இருக்காதா, இல்லை ஜெயிச்சிருவோமா, ஜெயிக்க முடியாதா, ஆமாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை குறைபாடு அப்படிங்கிறது இருக்கும். அதனால் அதை தாண்டி முயற்சி அப்படிங்கிறது ரொம்ப அவசியமாக இருக்குது. 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரன் அப்படிங்கிறவர் 2-9 கூடையவராக இருக்கிறார். அப்போ 2-9 கூடையவர் 4ஆம் இடத்துல இருக்காருன்னா வண்டி, வாகனம், வீடு, சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் அது சார்ந்த முயற்சிகள்லாம் உங்களுக்கு பலிதமாகும். தாராளமாக வீடு, வண்டி, வாகனங்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஈடுபடலாம். ஒரு வீடு கட்டணுமா கட்டலாம், இல்லை ஒரு இடம் வாங்கணுமா வாங்கலாம், இல்லை பாருங்கள் ஒரு வண்டி வாங்கணுமா வாங்குங்க, இல்லை வாகனம் சார்ந்து தொழில் செய்கிறவங்களுக்கெல்லாம் ரொம்ப நல்ல ஒரு சிறப்பான பலன் இருக்குது. ஆமாம், அதே போல் பார்த்தீங்கன்னா சிறு சிறு பயணங்கள் மூலமாகவும் நல்லதொரு லாபம் அப்படிங்கிறது ஈட்ட முடியுது உங்களால். 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் அப்படிங்கிறது வேலை சம்பந்தப்பட்ட விஷயத்திற்கும் எதிரி தொந்தரவுகள் அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு இருக்காது. இதுவரையும் உங்களை போட்டு உருட்டிக்கிட்டு இருந்த எதிரி தொந்தரவு, அக்கம் பக்கம் சுற்றம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள், அது இல்லாமல் மன ரீதியான குழப்பம், ஆமாம் எப்போவோ நடந்ததை இப்போ நினச்சி பயப்படுறது, இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் தவிர்த்துருங்க. உங்களுக்கு அது சார்ந்த விஷயங்கள்லாம் இனி இருக்காது. எந்த வகையிலும் எதிரி தொந்தரவு அப்படின்லாம் வேலை இடத்துலையோ எங்கேயுமே உங்களுக்கு அது சார்ந்த சிக்கல்கள் இருக்காது. இனிமேல் உங்களுக்கு வேலை அப்படிங்கிறது எந்த தொந்தரவும் இல்லாமல் சிறப்பாக வேலை நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு தாங்க காமிக்குது. 7ஆம் இடத்து ராகு கொஞ்சம் நண்பர்கள், பழக்க வழக்கம், போக்குவரத்து சார்ந்த விஷயங்கள், கணவன் மனைவி இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அனுசரித்து போகணும். அவசரப்பட்டு வார்த்தைகளை கொட்டிடாம கொஞ்சம் அனுசரித்து போகக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்குது. கொஞ்சம் பொறுமையும் நிதானத்தையும் கடைபிடிங்க. கூட்டுத் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் இப்போ தொட வேண்டாம். கொஞ்சம் காலம் இருக்குது, பார்த்து செய்யலாம். அடுத்து பாருங்கள், 9ஆம் இடத்துல இருக்க குரு வக்ரம் பெற்று இருக்கிறாரு. அவர் பார்த்தீங்கன்னா 4-7 கூடையவராக இருக்கிறாரு. அப்போ என்னென்னா அந்த காலத்தில் ஏதோ புதுசாக திருமண ஏற்பாடு செய்யணும் அப்படின்னா அந்த காலத்தில் கொஞ்சம் பொருத்தம் இல்லாமல் இருக்குது இல்லையா? உங்களுடைய சுய ஜாதகத்தில் நல்லா இருக்குது அப்படின்னா முயற்சி செய்யுங்க, இல்லைன்னா கொஞ்சம் தவிர்த்துக்கங்க இந்த காலத்தை. ஏன்னா அது ஒரு தற்காலிகமான காலமாக தான் இருக்குது. தவிர்த்துக்கிறது அப்படிங்கிறது நல்லது. 10 கூடையவரும் உங்களுக்கு புதனாகவே இருக்கிறாரு. அதனால் ஒன்றும் நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. ஏன்னா தொழிலதிபதியும் புதனாகவே இருக்கிறதுனால, ஆமாம் அவரும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பாக்கியாதிபதி 4ல் இருக்கிறதுனாலையும் ஒரு நல்ல விஷயங்கள் நடக்குது. ஆமாம், முன்னாடி இருந்தது போல் இல்லாமல் இப்போ உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்லது ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது ஏற்படக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாகத்தான் இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்கு. படிக்கிற குழந்தைகளுக்கு படிப்பு நல்லா வரும், படிப்பில் ஜெயிப்பாங்க. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா அரசு சார்ந்த முயற்சிகள்லாம் அது சார்ந்த இளைஞர்கள் பார்த்தீங்கன்னா எக்ஸாம் எழுதுகிறாங்க வேலைக்காக அப்படின்னா அது சார்ந்த முயற்சிகள் பலிதமாகக்கூடிய காலகட்டம் தான்.
அடுத்து வேறு மற்றபடி சிட்டிசன்ஸ் புது முதலீடு செய்யலாமா, புது தொழில் முதலீடு செய்யலாமா அப்படிங்கிற மாதிரி சில பேர் நம்மக்கிட்ட கேட்டுக்கிட்டு வர்றாங்க. இந்த காலகட்டம் அதுக்கு பொருத்தமாக இருக்குதா அப்படின்னா, புது தொழில் முதலீடு அப்படிங்கிறத உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்து தான் செய்யணும். ஏன்னா ஒரு புது தொழில் தொடங்குகிறோம் அல்லது புது தொழில் முதலீடு செய்யணும் அப்படின்னா உங்களுடைய சுய ஜாதகமும் இப்போ கோச்சார நிலையும் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்து தான் செய்யணும். கொஞ்சம் அவசரப்படாமல் செய்யணுங்கிற அமைப்பு தான் இருக்குது. ஏன்னா 3-8 11 மறைகிறார். ஆமாம், அதுவும் நீசம் பெற்று மறைகிறார். கொஞ்சம் கவனம் எடுத்துக்கணும், அவசரப்பட வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு அமைப்பு இருக்குது. அடுத்து உங்களுடைய ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்களுக்கு என்ன பலன்னு பார்க்க போகிறோம். உத்திரம் நட்சத்திரம் என்பது சாஸ்திர ஞானம், மற்றபடி அறிவாற்றல், மற்றவங்களோட மதிப்பு மரியாதையை எதிர்பார்க்கிறது. அதே நேரத்தில் உணவு சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கிறவங்க நல்லா சாப்பிடுவாங்க. ஓகேங்களா, அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அது மட்டும் இல்லாமல் இவர் கொஞ்சம் புகழ விரும்பக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது. நன்றி மறக்க மாட்டார். ஒருத்தர் செய்த உதவியை ஞாபகம் வச்சிருந்து திரும்ப அந்த உதவிக்கு பல மடங்கு உதவி பெறும் வகையில் தான் அவங்கள்ட்ட நடந்துக்குவார். கொஞ்சம் உதவிகளை திரும்ப செய்யக்கூடியவர், நன்றி மறவாதவர் அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் அவர் இருப்பார் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. ஆனால் பெரும்பாலும் அனைவராலும் மதிக்கப்படக்கூடியவராக இருக்கார். ஒரு மதிப்பு மரியாதையோடு வாழணும்னு நினைப்பார், அது மாதிரி வாழ்வார். அவருக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கையில் இந்த காலகட்டத்தில் அவரோட முயற்சிகள் பலிதமாகக்கூடிய வகையில் இருக்குது. அதாவது அரசியல் மற்றும் அரசு துறைகளில் இருக்கிறவங்க அப்படின்னா அவங்களோட முயற்சி, அவங்களோட வெற்றி அப்படிங்கிறத இந்த காலகட்டத்தில் பயன்படுத்துவாங்க. மறைகளை ஞானம், அவங்களுக்கு தெரியாத சில புதிரான விஷயங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் தெரிய வரக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு தாங்க ஏற்பட்டிருக்கு. அடுத்து ஹஸ்தம் நட்சத்திரம்னா எப்படி இருக்குது அப்படின்னா, ஹஸ்தம் நட்சத்திரத்தை பொறுத்த வகையில் ஒரு சத்தியம் தவறாதவர், உத்தமர், நல்ல அன்பு செலுத்தக்கூடியவர், அதே நேரத்தில் நல்ல கடின உழைப்பாடி, காளிய வெற்றி பெறக்கூடியவர் இப்படின்னு பல்வேறு பரிணாமங்களில் சொல்லலாம். சிறப்பாக சொல்லணும்னா அவர் ஒரு சமாதான தூதுவர் அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு அவர் பக்குவம் உடையவராக இருப்பார். கல்வி கேள்வி ஞானங்கள் உடையவராக இருக்கக்கூடியவர். ஆமாம், அதே நேரத்தில் பார்த்தோம்னா கொஞ்சம் தைரியம் அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் இவங்களுக்கு அதிகமாக இருக்கும். தைரியம், தன்னம்பிக்கை இருக்கக்கூடியவர். ஆமாம், பழைய விஷயங்கள்லேருந்து கொஞ்சம் தொகுத்து பேசக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது இவருக்கு உண்டு. இவருக்கு இந்த காலகட்டம் நல்லா இருக்குதா அப்படின்னா, இந்த காலகட்டத்தை பொறுத்த வகையில் அவர் பார்த்திங்கன்னா பயணங்கள் மூலமாக நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உடல் ஆரோக்கியம் மேம்படக்கூடிய அமைப்பு இருக்குது. இடம் விட்டு இடம்பெயர நல்ல ஒரு லாபம் இருக்குது. குறிப்பாக சேல்ஸு, மார்க்கெட்டிங்கு, ரியல் எஸ்டேட் சார்ந்த துறைகள், கமிஷன் தொழில்கள் இதில் இருக்கிறவங்களாம் நல்லா வெற்றி பெறக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறத இந்த காலகட்டம் உறுதிப்படுத்துது அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். அடுத்து பாருங்கள், சித்திரை நட்சத்திரம். சிறுன்னு சின்னதாக ஒரு கோபம் வந்தாலும் அதே நேரத்தில் வார்த்தை சுத்தம் உடையவர்கள் அப்படின்னு சொல்லலாம். இவங்களை வார்த்தை சுத்தம் உடைய, தன்னை நம்பி வந்தவங்களை எந்த நேரத்துலையும் கைவிட மாட்டாங்க, ஏமாற்ற மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் தனம் சேர்ப்பவர். அதே நேரத்தில் இவர் விரும்பியபடி இவர் வாழணும் அப்படிங்கிறதுல ரொம்ப உறுதியாக இருப்பார். அதுக்கான விஷயங்களை திட்டமிடுவார். கல்வி கேள்வி ஞானம் இருக்கும். கேள்வி கேட்டு ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிறது, புரிஞ்சுக்கிறதுல ரொம்ப முயற்சி எடுக்கக்கூடியவர். சரி, இந்த சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர் இவருக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கல, இவர் கொஞ்சம் இந்த காலகட்டத்தை பொறுமையாக கடத்தணும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா 3-8 கூடையவராக இருக்கார். அவர் 11ஆம் இடத்துல போய் நீசம் பெற்று அவர் பார்க்குற பார்வை அப்படிங்கிறது 5ஆம் இடத்துல போய் பார்க்குறார். அதனால் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த காலகட்டத்தில் குழந்தைகள் மீது அக்கறை செலுத்தணும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. குழந்தைகளோட கவனம் தேவைப்படுது. அதே போல் நீண்ட நாள் சேமிப்பு, நீண்ட நாள் திட்டமிட்ட சில விஷயங்களை கொஞ்சம் தள்ளி போட்டு செய்யுங்க. சேமிப்புகள் கரையக்கூடிய காலகட்டமாக இருக்குது. அதனால் வீண் விரைய செலவுகளை தவிர்ப்பது நல்லது. ஆமாம், வண்டி வாகனங்கள், அதே நேரத்தில் இடம், சொத்து, மற்றபடி வீடு இப்படி சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் கொஞ்சம் பிறகு செஞ்சுக்கலாம். இந்த மாதத்தோட பிற்பகுதியில் அது சார்ந்த முயற்சிகளை எடுத்து வெற்றி பெறலாம். இப்போ கொஞ்சம் தவிர்த்துக்கிறது அப்படிங்கிறது நல்லது. என்ன விதமான வழிபாடு உகந்ததாக இருக்குது கன்னிராசிக்கு அப்படின்னு பார்க்கையில், கன்னிராசியை பொறுத்த வகையில் விநாயகர் வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்து இரண்டாவதாக என்னவாறு வழிபாடு மிக முக்கியம் அப்படின்னு பார்க்கையில், இவங்களை பொறுத்த வகையில்
இந்த காலகட்டத்தில் ஸ்ரீ முருகன் வழிபாடு அப்படிங்கிறத செவ்வாய்க்கிழமைகளில் தொடர்ச்சியாக செஞ்சுக்கிட்டு வரணும். செஞ்சுக்கிட்டு வாங்க, வாழ்க்கை வளமாகும். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள். உங்களுடைய ஜாதகத்தை முழுமையாக உங்களுடைய தசாபுத்தி அடிப்படையில் உங்கள் ஜாதகத்தோடு ஒப்பிட்டு இந்த கோச்சார நிலைகளோடு ஒப்பிட்டு இன்னமும் கூடுதலான தெளிவு பெறணும் அப்படிங்கிற மாதிரி விரும்புனீங்க அப்படின்னா டிஸ்பிளேயில் தர்ற நம்பருக்கு கால் பண்ணி புக் பண்ணிக்கோங்க. புக் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு உங்களுடைய ஜாதகத்தை சுய ஜாதகத்தையும் முழுமையாக பார்த்து நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள்.